டியர் பேரண்ட்ஸ், நான் டாக்டர் பீடியாட்ரிஷியன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் குழந்தை தொடர்ந்து ½ hourக்கு மேலே அழுதுகிட்டு இருக்குன்னா அது பேர் தான் இன்சிஸ்டன்ட் க்ரை. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தையோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உடம்புல எங்கேயாவது பூச்சி, எறும்பு ஏதாவது கடிக்குதா அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு யூரின் போய் டைப்பர் எதுவும் நனைஞ்சிருக்கான்னு பாருங்கள். பசி இருக்கான்னு பால் கொடுத்து பாருங்கள். ஆமாம், இது போக அவங்களோட ஆசனவாய் ஏரியாவில் ஏதாவது சவந்திருக்கான்னு பாருங்கள். அப்புறம் அவங்களுக்கு மலச்சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையோட அழுகுறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைய உங்கள் தோளில் போட்டு கொஞ்சம் நேரம் தட்டி பாருங்கள். அப்படி இல்லைனா பால் கொடுங்க. பால் கொடுத்தாலும் பால் கொடுத்துட்டு ஒரு 15 minutes தோளில் போட்டு பர்ப்பிங் பண்ணி பார்க்கணும். அதுலேயும் செட்டில் ஆகலை அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு துணி வச்சு நல்லா உடம்பு ஃபுல்லாக சுற்றி ஸ்வாடில் பண்ணி பார்க்கலாம், கதகதப்பாக வச்சு. அதுலேயும் புள்ள அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கின் போட்டு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னு சொல்லுவோம், உங்கள் தோல்லையே நீங்கள் உடம்புல போட்டு வச்சுருக்கலாம். இதுலேயும் செட்டில் ஆகலை அப்படின்னா ஒரு டோஸ் பேராசிட்டமால் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பார்க்கலாம். இதுலேயும் செட் ஆகலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் பக்கத்தில் உள்ள பீடியாட்ரிஷியன் போய் பாருங்கள். வேறு என்ன ரெட் ஃப்ளாக் சைன்ஸ், உடனடியாக நம்ம டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா, உங்கள் குழந்தை தொடர்ந்து அழுகுது, அழுகும்ல அந்த குழந்தைக்கு வாந்தி இருக்குது, மூச்சு திணறல் எதுவும் இருக்குது, ரொம்ப அதிகமான ஜுரம் இருக்குது அப்படின்னா உடனடியாக டாக்டரை போய் பார்த்துருங்க. தேங்க்யூ.